அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நூல் புரோட்டாவும் கைமா அண்டு கீமா வறுவல் பொரியல் பண்ண போகிறாங்க. நூல் புரோட்டாவை செஞ்சு 2 பேரும் எல்லாம் பண்ணுவாங்க, பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நூல் புரோட்டாவும் இது கைமாவும் செய்ய போகிறோம். அதுக்கு எல்லா பொருளும் சேகரித்து வச்சுருக்கோம். இப்போ செய்வோம், நீங்கள் பாருங்கள். எனக்கு பிடிச்ச புரோட்டா செய்கிறீங்க. ஆமாம், நீ வெயிட் பண்ணு. அத்தாவுக்கு பிடிச்ச கைமா. அத்தாவுக்கு. அம்மாவுக்கு புரோட்டா, அத்தாவுக்கு கைமா. ரெண்டும் செய்ய போறிய 2 பேரும் மகளும். மாமாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால மாமாவுக்கு நான் பிடிச்சதா நீ செய்யற புரோட்டா தானம்மா செய்ய போறிய? இல்லம்மா, இது நூல் புரோட்டா. நூல் புரோட்டா. ஆமா, நூல் புரோட்டா செஞ்சிடும். ஆனா புரோட்டா மாதிரி தான், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்படி இருக்கும். நூல் நூலா வரும். அது நூல் நூலா வரும். இவெல்லாம் என்ன சொல்றாங்க 2 பேரும் தெரியுமா? கீமான்னு தான் சொல்லணும்னா இங்கிலீஷ் வார்த்தையா, நான் கைமாட்டு தான் சொல்றேன். நீங்க தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும் மக்கள்கள். இதுல எது தேர்ந்தெடுங்க. அதோட அல்ல, 1000 வருஷத்துக்கு முன்னால அவையார சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்க. அந்த திரவியத்தை இப்ப எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. இங்கதான் இருக்கு, எல்லாம் அங்கேயும் இருக்கு. மாமி நம்மள சைடு கேப்ல மாட்டி விட்டு போறாங்க. போங்க, மாட்டி விட்டுட்டேன் உங்களை. இப்போ நாங்க 1.5 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கிறோம். இதுல 1.5 ஸ்பூன் போடுறோம் உப்பு, 2 ஸ்பூன் நெய் இதுல ஊத்துறோம். சர்க்கரை 1.5 ஸ்பூன் போடுறோம். இது வார்ம் வாட்டர்ல தான் மாவு பிசையணும். அதாவது சூடு பண்ணிட்டு நம்ம கை இப்படி தொட்டா இதுவாகிற அளவுக்கு நீங்க சூடு வச்சுக்கோங்க. தொட்டா பொறுக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க சூடு. சர்க்கரையே நல்லா கரைச்சி ஊத்திடுவீங்க. கரைச்சி ஊற்றணும். நீங்க வீட்டுல எல்லாம் செய்வீங்களோ நூல் புரோட்டா? ஆமா, வீட்டுல செய்வோம். இன்னும் அடிக்கடிலாம் செய்ய மாட்டோம். அதை ஒரு நாள் இப்ப அப்படியே அதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சுக்கிற வேண்டியது. புரோட்டானாலே அந்த பிணையிற பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1 ஹவர் ஊறிடணும். நல்லா மாவு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இது செய்வோம்ல, நீ கைமா செஞ்சுட்டு. சரி சரி, கரெக்டா இருக்கும். இன்னைக்கு மட்டன் கீமா பண்றோம். மட்டன் கீமால இந்த பச்சை பட்டாணி போட்டு பண்றோம். இந்த மாவை பிசைறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். ஆமா, கண்டிப்பா. அது இந்த ஹோட்டல்ல இருக்கவங்க எல்லாம் இப்படிதான் பணிஞ்சு டெய்லி சொல்றாங்களே. இந்த புரோட்டா மாஸ்டர் எல்லாம் பாத்திருக்கீங்களா? 500-600 பரோட்டா இப்ப செம்ம எனர்ஜியா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம். ஆமா ஆமா, எப்படிதான் செய்யறாங்க எல்லாம் ட்ரைனிங் தான். இப்ப நம்ம டெய்லி அதை செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்மளுமே அப்புறம் ட்ரைனிங்கா தான் மாறிடும். எதையுமே நம்ம நினைச்ச உடனே நம்ம இப்படி பண்ணிடலான்னு முடிவு எடுத்துடக்கூடாது. எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கிட்டு தான் செய்யணும். நல்லா பிணைஞ்சாச்சு. நல்லா இப்ப இதை ஒரு பவுல்ல போட்டு மூடி வச்சிரும். 1 ஹவர் ஊறணும். புரோட்டா மாவு நல்லா பிணைஞ்சு 8 மணி நேரம் ஊற வச்சு போடுவாங்க கடையில எல்லாம். இது பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க ஹோட்டல்லாம் வைக்கல, வீட்டுல செய்யறதுனால இப்ப வீடியோ பண்றதுனால பிணைஞ்சிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு போடுவோம். அது பண்ணிட்டு மீதி மாவு இருந்துச்சுன்னா அதை ஃப்ரிட்ஜ்ல எடுத்து ஆச்சரியமா இருக்கும். அடுத்த நாள் எடுத்து போடும்போது ரொம்ப ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, நல்லா வரும். ஆமா, ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மறுநாள் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த மாவு செம்மையா இருக்கும். ஆமா, செம்மையா இருக்கும். நல்லா புரோட்டா நீங்களும் அது மாதிரி கூட பண்ணுங்க. முதல் நாளே பிசைஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் போடுங்க, நல்லா இருக்கும். கீமா நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப அது செய்ய போறோம். மட்டன் கீமா. கீமான்னு சொல்லலாம், கைமான்னு சொல்லலாம். சரி, நான் மாமி வேற நான் எதுலயுமே சொல்ல, கொத்துக்கறி, கெடா கொத்துக்கறி எடுத்திருக்கோம். இப்ப இதை வாஷ் பண்ண போறோம். இந்த கொத்துக்கறியை 2 தடவை அலசுறோம். ரொம்ப அலச வேணாம். ரொம்ப அலசினாலும் அந்த கறி எல்லாம் எல்லாமே இதுவாயிரும். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். நல்லெண்ணெய் ஊத்துறோம். போதுமா? 250 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் போடுறேன். ஆமா, உங்களுக்கு கீமா பிடிக்குமா வச்சு? எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். கீமா நல்லா தான் இருக்கும். அது ஒரு டேஸ்ட் தான். ரொட்டி எல்லாம் நம்ம சப்பாத்திக்கு புரோட்டாவுக்கு இதுக்கெல்லாம் தொட்டு ரசம் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கும். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போடுறோம். இஞ்சி பூடு பேஸ்ட் 2 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். மிளகாப்பொடி 4 ஸ்பூன் மிளகாப்பொடி. தக்காளி 3 தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம். 3 தக்காளி போடுறோம். இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இப்போதான் தக்காளி சீக்கிரமாக. 3/4 கிலோ கைமா எடுத்து வச்சிருக்கோம். 3/4 கிலோ போடுறோம்.
இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இதில் தண்ணி ஊற்றுறோம் கறி வேகிறதுக்காக. ஏன்னா இது கைமானால சீக்கிரமாக வெந்துடும். போதும்ல ஒன்று ஊற்றுவோம். போதும். இன்னும் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி வைக்கிறோம். கொதிக்குது பாரு. இப்போ வாசம் நல்லா இருக்குல்ல, தலைன்னு கொதிக்கல. சூப்பராக இருக்குப்பா. அது நல்ல கறியாக இருக்குது. இவர் காலையில் வெள்ளனமே எந்திரிச்சு இருந்துச்சு, கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு. இப்போ வந்து பட்டாணியை போட்டு விட்டுறலாம். போட்டால் கரெக்டாக இருக்கும். பட்டாணியே போடுறோம். இந்த பச்சை மிளகாய் எத்தனை போட்டே பச்சை மிளகா 5 பச்சை மிளகா போட்டு விட்டுறீங்களா? போட்டுருங்க. அடுத்து இந்த சீரக மிளகு போடல, அந்த அஞ்சரை பற்றி பச்சை பட்டாணி போடவும் அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு பார்க்குறது. கைமானாலே இந்த பச்சை பட்டாணி போட்டாதான். சீரகத்தூள் 3 ஸ்பூன், சீரகத்தூள், மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன். பார்த்துட்டு வேணா பத்தலன்னு பார்த்துட்டு போட்டு. இப்போ மல்லித்தலை போடுறோம். மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம நூல் பரோட்டாவுக்கு ரெடி பண்ணலாம். மாவு நல்லா ஊறி இருக்குல்ல? ஆமாம், நல்லா ஊறிடுச்சு. பால் போட்டுறலாம். பால் போடுறோம். இப்போ இதை உருண்டை போட்டோம். இது மேலே கொஞ்சம் லைட்டாக அப்படியே எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது அந்த சாஃப்டாகும். கட்டு எடுத்துடலாமா? மைதா மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி அப்படியே குழச்சி வச்சிடலாம். போதும். ஸ்டாப். இப்போ இந்த மாதிரி நல்லா பரத்தியாச்சு. இப்போ நான் இந்த குழச்சி வச்சிருக்கேன்ல தேங்காய் எண்ணெயில், அதை லைட்டாக மேலே இப்படி தேய்க்கணும். அப்படியே வச்சுட்டு இந்த இது டூல்ஸ் வந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். நீங்கள் கூட நூல் பரோட்டா போடுறோம் ஐடியா இருந்தால் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்தா தான் வருது. இப்படி மெதுவாக இது பண்ணுங்க. அது ஃபஸ்ட்டு தடவை கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்தா நூலாக தான் வந்துச்சு. இந்த ஆமாம், நல்லா பிரியாமல் கொள்ளாமல் இருக்க மாதிரி நல்லா பண்ணி நல்லா சுற்றி நல்லா அழுத்தி. அதே ஃபஸ்ட்டு புரோட்டா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அப்புறம் போக தான் நல்லா வரும். எனர்ஜி ஏற தான் அப்புறம் உங்களுக்கு அப்படியே கத்தினாலே வெட்டிக்கங்க. கத்திலே ஈஸியாக தான் இருக்கு. இதுக்காக அதை போட்டு வாங்க, இதை போட்டு உள்ளதை வச்சு செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் அது நல்லாவும் இருக்கு. அதில் நல்ல தரமான நல்லா இருக்கும். அது நல்லா கரெக்டாக கட் ஆகும். எதுவும் நல்லா தான் போட்டிருக்கீங்க இந்த இதெல்லாம். இப்போ வந்து மறுபடியும் இந்த இது எதுக்கு இந்த மாவும் இந்த ஆயில் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து போடுறோன்னா இந்த இது நூல் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். அதுக்காக தான் போடுறோம். எல்லாத்தையும் சுற்றியாச்சு. இனி பரத்த போகிறாங்க. தோசைக்கல்லை அடுப்பில் பற்ற வச்சிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். கல்ல ஆயிடுச்சுல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். நான் போட்டு எடுக்குவா, நீ வெளிக்கிறியா?
ஏதாவது வேலையில் ஏதாவது வேற நினைப்புல இருந்தோம்னா அந்த அடுப்பில் கல்லை விட்டுட்டு வந்துடும். அப்புறம் போய் பார்த்தா அடுத்த நாள் தோசை வராது கல்லில். ஆமா ஆமா. ஆஃப் பண்ணி வச்சிரும். அது வேற பயந்துக்கிட்டு யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். நான் ஒரு தடவை அப்படிதான் தோசைக்கல்ல தீ வச்சிருமா, அந்த தோசைக்கல் கருகி போய் இதுவே ஆயிடுச்சு. அப்படியே இவர் கேட்ட அது மாதிரி நிறைய பேர் பால் சட்டியவும் நிறையா பண்ணுவாங்க. ஆனா நான் பால் சட்டியில கவனமா தான் இருப்பேன். ஆமாம், அது கருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த எகியா இருந்தா அவனுக்கு தான் புரோட்டா தான். இந்தா இந்தா இந்தாடா இது வேணாமா? சாப்பிடு. சொல்லு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு. கைமா வச்சு சாப்பிடு, சூப்பரா இருக்கும். பரோட்டால வந்து எண்ணெய் தான் நிறையா இருக்கும். எண்ணெய் இல்லாம புரோட்டா இல்லை, புரோட்டா இல்லாம எண்ணெய் இல்லை. எப்படி அறிவு களஞ்சியமா இருக்கியம்மா. கலாய்க்கிறீங்களா? கலாய்க்கிறாங்க. எடுத்து போட்டு. இப்போ தோசைகள் சூடாயிடுச்சுன்னா எனக்கு நல்லா வந்துடும். என்ன ஆனா நூல் நூலாக தாங்க தெரியுது. இது வந்து தையல் மிஷின்ல போட்டு தைக்கிற அளவுக்கு நூல் நூலா வரும். ஐயோ, ஆனா வந்து இந்த டூல் இருக்குல்ல, ஷார்ப் இல்லை, வரல. அது கட்டு சரியில்லை ஒழுங்கா. ஆனா பரவாயில்ல, இப்ப பார்சல் பண்ற மாதிரி வந்திருக்கு. அப்படின்னா அது என்ன பார்சல் கை ராக்கெட்டு போட்டுட்டு இருக்கீங்க நீங்க? கடைசி தம்பி செல்ல தம்பின்னு எங்க அத்தா எல்லாம் அவனுக்கு வாங்கி வாங்கி கொடுப்பாங்க தீமண்டம். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், நாங்களும் சின்ன பசங்க தான், நாங்க போய் என்ன பண்ணுவோம், வாடா உனக்கு கதை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட்டை பத்திட்டு கதை சொல்ற மாதிரி நாங்க அதெல்லாம் வாங்கி வாங்கி அந்த கதை சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் எந்திரிச்சு ஓடுற மாதிரி இருப்பான். அப்ப நாங்க சொல்லுவோம், நாங்க மிச்ச கதை சொல்ல மாட்டோம், நீ அந்த பிஸ்கட்டை கொடு, அப்பதான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கட்டை அப்புறமா அவன் கதை கேட்குற இன்ட்ரெஸ்ட்ல சொல்லிடுவான். அப்புறம் நாங்க அந்த பிஸ்கட் வாங்கி சாப்பிட்ருவோம். எங்க அத்தா பாருங்க எப்படி எல்லாம் மஜ்ஜி வாங்கி பயங்கரமான மஜ்ஜியா இருக்கீங்க. அப்புறம் அவங்க அழுக மாட்டாங்களா? பிஸ்கெட் எல்லாத்தையும் பிடிக்கும் அவன் போய் சொல்லிடுவான் எங்க அத்தாட்ட. அவங்க அப்புறம் என்ன பண்ணுவார் மாமா? சொன்ன உடனே வந்து திட்டுவாங்க. என்னன்னு தெரியல மச்சி, சப்ஸ்கிரைபரே ஏறாம அப்படியே நின்றுட்டே இருக்கு. நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப். நாங்க சாப்பிடுறோம், சரி உங்களுக்காக தானே செஞ்சோம், இல்லாட்டி நாங்க வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால வந்து நீங்க எங்களை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்க, அப்பதான் நாங்க இன்னும் நல்லா வீடியோ போட முடியும். எங்களுக்கு இன்ட்ரெஸ்டா உங்களுக்காக புதுசா செஞ்சு காமிப்போம். டிசைனா மச்சி வந்து வித்தியாசமான டிஷ்ஷா கொண்டு வருவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த தூண்டுதல்ல தான். அதான் நம்ம கூட இருக்கிறவங்களும் அதை அனுசரிச்சு எல்லாரோட சப்போர்ட் பண்ணி இது பண்ணாதான் எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டா அதை செய்ய முடியும். அதனால நான் எங்க கூட இருக்கிறவங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிரட்டல சொல்றேன், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாதவங்களுக்கு தயவு நீங்களே பண்ணி விடுங்களேன். இதெல்லாம் பாருங்களா அவ்வளவு சூடா இருக்கு. அப்படி தட்டு பாரு. பரோட்டாக்கு வந்து நீங்க சொல்லுங்க என்னென்ன சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும், கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நீங்க சொல்றதை கேட்டு நாங்க அடுத்த தடவை செஞ்சு காட்டுறோம். ஏன்னா புரோட்டா மிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த புரோட்டாலாம் பிச்சு போட்டு வெங்காயம் தக்காளி முட்டை இதெல்லாம் போட்டு மசாலா போட்டு செம்மையா இருக்கும். அதுவும் ஒரு நாள் கூட உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம், அது வேற லெவல்ல இருக்கும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லா.
சூப்பரா இருக்கு. சால்னா நல்லா இருக்கா? ஆனால் அருமையாக இருக்கு. சால்னாவும் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். சபாஸ். சரியான சபாஸ் மைனா. அதுக்கு சால்னா தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்காமா? ம் உங்களுக்காக தான். நல்லா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் எனக்காக தான், எங்கிட்டு கொள்ளணும். எல்லாரும் சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. நாங்கள் கைமா எடுத்து உங்களுக்கு பிடிச்சது. நல்லா இருக்கு. Combination இன்னைக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக அமைஞ்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ருசியாக இருக்குது. இதே மாதிரி இறைவன் எல்லாருக்கும் தரணும்னு அல்லாட்ட ரொம்ப வேண்டுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அங்கிட்டு